ஹாய் கைஸ் வெல்கம் டு மை ரிவ்யூ. ஸோ பொதுவாக மை ரிவ்யூவில் வந்து நான் மூவி ரிவ்யூஸ் பண்ணுவேன். ஸோ மூவி ரிவ்யூஸ் மட்டும் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக நான் வந்து விடாமுயற்சி டீசருக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துருந்தேன். அந்த ரிவ்யூவில் என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் பார்த்து கழிஞ்சிட்டு வந்துட்டு உட்காந்து ரிவ்யூ கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் புதுசாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசித்தேன். மை ரியாக்ஷன் பண்ணலான்னு தான் நான் இருந்தேன். ஆனால் என் முகரை ஏன் பார்க்க போகிறான், என் முகரையை நானே பார்க்க மாட்டேன்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், சரி முகரை வேணாம், நமக்கு தான் வாய்ஸ் இருக்கே, வாய்ஸ் வச்சே போயிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, எஸ் இனிமே வந்து ட்ரெய்லர்ஸ், சாங்ஸ், ப்ரோமோஸ் இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண போகிறேன். ரியாக்ஷன் சொல்கிறது இதுக்கு ரிவ்யூஸ் இல்லை என்னோட சைட் ஆஃப் பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்றத நான் வந்து ஆன் ஸ்பாட்டாகவே சொல்ல போகிறேன். ஆன் ஸ்பாட்னா என்னென்னா, இதோ இப்போ இந்த பாட்டு இருக்கா, இப்போ இந்த பாட்டு கேட்ட உடனே எனக்கு என்ன தோணுது, இல்லை எனக்கு என்ன படுது அப்படின்றத நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வரிசையில் ஃபஸ்ட்டு வீடியோ அப்படி ஒரு ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொல்கிறத விட ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராசா ராசான்ற ஒரு பாட்டு தான். இந்த பாட்டு இப்போ தான் கேட்டேன் ஆக்சுவலாக. ஆனால் மறுபடியும் கேட்குறது தப்பு கிடையாது. நான் சொல்லிடுறேன், நீங்கள் நினச்சிப்பீங்க என்னடா இவன் கேட்டு இப்போ தான் கேட்க போகிறீங்க, கிடையவே கிடையாது. ஒரு வாட்டி கேட்டேன் ஆக்சுவலாக. வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ ரியாக்ஷன் போடலான்னு தான் இருந்தேன். அது ஒரு சில கோளாறுக்குள்ளே தள்ளி விட்டதுனால நான் இதுக்கே மறுபடியும் வந்துட்டேன். சரி ஓகே, கடவுளே நம்மளை வந்து சொல்கிறார் போல், நீ எல்லாம் வந்து அதுக்கெல்லாம் லைக் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் மறுபடியும் இதுக்கே வந்துட்டேன் நம்ம ஃபோட்டோக்குள்ளேயே. சரி அப்போ நம்ம ஃபோட்டோக்குள்ளேயே வந்தோடனே நீங்களும் சேர்ந்து பாருங்கள். நான் பார்த்த உடனே நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு வாட்டி லைட்டாக தான் கேட்டேன், ஃபுல்லாலாம் கேட்கல. ஸோ யா கேட்போமா? ஓகே, ரொம்ப நேரம் பேசுன மாதிரி இருந்துச்சு. ஓகே பேசுவோம், வாங்க கேட்போம். அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ராசா ராசா கிட்ட வாய ராசா, ஓம் பொல்லாத சிரிப்புல பூவான பயப்புல ஆனேனே ஒரு தினசா. ரோசா ரோசா கொஞ்சம் வாய ரோசா, உன் கண்ணாடி இடுப்புல காட்டேறி தெரிஞ்சிட கண்டேன்னு ஒன்ன பெருசா. சாமியா உள்ளார பூந்து சண்டைய நீ போடுற, ரேடியோ இல்லாம கூட நெஞ்சுக்குள்ள பட்டெடுத்து என் பாடுற. கண்ணை கட்டி காட்டுலதான் நீ பாட்டுற, மல்லாந்தனா போகையில அங்க இங்க தொட்டெடுத்து சுடேத்துற. கோவம் ஏத்துன போற போக்குல காதல் பூத்தது சர்ச்சு ரோட்டுல. என் மச்ச கண்ணி வந்து நிக்க மூடாகி போகும் மூணாம்பெற நட்சத்திரம் அத்தனையும் ரங்கோலி போடும் நீயும் வர. உனக்கு நான் பொண்டாட்டிடா, இருக்கணும் கண்ட்ரோலில, அடியதும் வாங்காமலே சொல் பேச்சு நீ கேட்டு வாழணும் மடியில. ஊத காத்துல ஓசி ஏத்துற, ஆசை பேச்சுல ஆழம் காட்டுற. பல்லாங்குழி தேகத்துல பட்டாசு தூக்கி நீ வீசுற, புட்டே விடும் வேகத்துல தங்கூர மாட்டோம் என் பாயிர. விவரமே இல்லாம நீ வெடுக்குன்னு பூ பூக்குற. அடங்கியே நிக்காமலே முன்னாலும் பின்னாலும் ஆராய்ச்சி நடத்துற. ராசா ராசா கிட்ட வாய ராசா, ரோசா ரோசா கொஞ்சம் வாய ரோசா, உன் கண்ணாடி இடுப்புல காட்டேறி தெரிஞ்சிட கண்டேன்னு ஒன்ன பெருசா. சாமியா உள்ளார பூந்து சண்டைய நீ போடுற, ரேடியோ இல்லாம கூட நெஞ்சுக்குள்ள பட்டெடுத்து என் பாடுற. கண்ணை கட்டி காட்டுலதான் நீ பாட்டுற, மல்லாந்து நான் போக
மாத்துற ஸோ பாட்டு கேட்டோன்னே என்னோட ரிவ்யூ குடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு திங் விஷுவல்ஸ்குள்ள வரும். ஏன்னா நமக்கு அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஈஸியா வரும். ஸோ நமக்கு தெரிஞ்சத பத்தி ஃபர்ஸ்ட்டு பேசிருவோம். அதுக்கப்புறமா நம்ம பாட்ட பத்தி பேசுவோம். ஏன்னா பாட்டுல வந்துட்டு மியூசிக்ன்னு சொன்னாலே அதுல பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு விஷுவல்ஸ் பத்தி பார்த்துருவோம். ஸோ விஷுவலா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஷுவல்னா என்னடா வீடியோ போட்டாங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க. நான் வீடியோன்னு சொல்றது லைக் லிரிக் பேக்ரவுண்டா இருக்கிற அந்த இமேஜஸ் இல்ல லைட்டா சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் டிஓபி இங்க யாரு? இங்கதான் யாரோ ஒருத்தர் இருந்தாரு. கோகுல் பினாய்ன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. அண்ட் விஎஃப்எக்ஸ் இந்த படத்துல சூப்பராகவே இருக்கு. அண்ட் எனக்கு முக்கியமா இந்த இந்த இடம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோ இந்த இடத்துல அந்த விஷுவல் செம்மையா இருந்துச்சு. லைக் இதோ இது ஒண்ணு. அப்புறமா ஓவராலாவே நல்லா இருந்துச்சு. பட் ஆனா ஒரு சில இடத்துல என்ன சொல்றது? ஒரு மைண்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு என் என் கண் பார்வை அங்க போச்சு. ஸோ அதுல ஒண்ணு இதோ இது. அப்புறம் அகைன் திஸ் ஒன். ஐ லைக் த தீம் ஆக்சுவலி. அந்த சூரியன் மேல அந்த இது எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இங்க திஸ் ஒன் இது நல்லா இருந்துச்சு. இது இல்ல. இதுக்கு அடுத்தது இது. ஆனா இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ விஷுவலாவே வந்து சூப்பரா இருக்கு. ஒரு லிரிக்கலுக்கு செம்ம விஷுவலா இருக்கு. அந்த விஷுவல் செம்மையா இருந்துச்சு. அந்த பாட்டுமே நல்லா இருந்துச்சு. அதே நேரத்துல அந்த லிரிக்ஸா இருக்கட்டும், பின்னாடி பேக்ரவுண்ட்ல அந்த விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பாட்ட பத்தி சொல்லணும்னா, ஐ லைக் த சாங். எனக்கு 2, 3 இடத்துல மறுபடியும் சொல்றேன். எனக்கு 2, 3 இடத்துல ஐ ஃபெல்ட் லைக் இந்த பாட்டு வந்து ஏதோ ஒரு பாட்டோட டியூன ரிசெம்பிள் பண்ணுதுன்ட்டு. ஆ எந்த பாட்டுன்னு எனக்கு சரியா தெரியல. பட் ஏதோ ஒரு டியூன் நம்ம கேட்டு கேட்ட ஒரு டியூன் ஒரு ஃபேமஸான ஒரு டியூனோட ரிசெம்பிள் லைட்டா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு லைட்டா. அது 2 இடத்துல தான் ஏதோ அந்த மாரி 2 இடத்துல தான் ஃபீல் ஆச்சு. மத்தபடி சூப்பரா இருக்கு மியூசிக்கு. அண்ட் வோக்கல்ஸ் சொல்லவே தேவையில்ல. வி.வி. பிரகாஷ் சார் செமையா பின்னிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த ஃபீமேல் வோக்கல்ஸும் செமையா பண்ணிட்டாங்க. அண்ட் உண்மையாவே வந்து நல்லா இருக்கு. என்ன சொல்றது? சாங் இஸ் லைக் சூப்பரா இருக்கு. ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது? லைக் மெலடின்னு சொல்றத தாண்டி இட்ஸ் லைக் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. எனக்கு கரெக்டான வேர்ட் தெரியாது. பட் ஆனா நல்லா இருக்கு. ஒரு புதுசா இருக்கு. ஏன்னா அந்த டியூனா இருக்கட்டும், அது வந்து இந்த முக்கியமா வந்து அந்த ட்ரம்மோ ஏதோ ட்ரம் பேடுன்னு நெனைக்கிறேன். அதுவும் அதனோட அது யூஸ் பண்ணதும் சரி, அதே மாரி நடுவுல எங்கேயோ வயலின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது 2மே வந்து செம்மையா கோரிலேட் ஆகும். ஐ திங்க் இங்கன்னு நெனைக்கிறேன் நானு. இங்க தான். அது வயலின் நெனைக்கிறேன். அது வயலின் பிளஸ் தட் அந்த ட்ரம் பேட். அது வயலின் தான் நெனைக்கிறேன். இஃப் ஐ அம் நாட் ராங் இட்ஸ் வயலின் ஆர் மேபி ஐ டோன்ட் நோ. லைக் அதான் நான் சொல்றேன்ல, மியூசிக் பத்தி எனக்கு அவ்வளோ பெருசா தெரியல. ஆனா எனக்கு ஏதோ பியானோ பிளஸ் வயலின் அண்ட் ட்ரம் பேட் 3மே சேர்ந்த ஒரு காம்போல யூஸ் பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. இஃப் ஐ அம் நாட் ராங். பர்ட்டிகுலரா இந்த பாயிண்ட்ல அப்படி தோணுச்சு. அண்ட் அதே மாரி எனக்கு வந்துட்டு இந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்கும்போது லைக் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கேட்டேன். லைக் இந்த வீடியோ எடுக்கிறது ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி. ஸோ அதுல வந்து எனக்கு எங்க பிடிச்சதுன்னா, ஃபர்ஸ்ட் வாட்டி இங்கேருந்து பிடிக்க ஆரம்பிச்சது. அத இப்போ நான் ப்ளே பண்ணேன் பார்த்தீங்களா? அங்கேருந்து தான் பிடிக்க ஆரம்பிச்சுச்சு. ஆ அதுக்குன்னு இது பிடிக்காமலாம் இல்ல. இத விட எனக்கு இது அதிகமா பிடிச்சிருந்துச்சு. இந்த பாயிண்ட்லேருந்து சாங் டுக் மீ ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பாட்டு வந்து எப்படின்னா, ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்லோ பாய்சன் மாரி தான். ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்கும்போது ஓகேயா இருக்கும். நீங்க செகண்ட் வாட்டி கேட்டீங்கன்னா, அ "ஏய் இது ஏதோ புதுசா ஏதோ பண்ணுதுடா" அப்படின்னு இருக்கும். நீங்க கேட்க கேட்க இந்த பாட்டு ஐ திங்க் இட் வில் டூ மேஜிக் அப்படின்ற மாரி தான் இருக்கு. அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர் யாராச்சும் பார்த்தீங்கன்னா தெரியும். இட்ஸ் அ நியூ கான்செப்ட் ஆஸ் வெல் அஸ் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எப்போ ரிலீஸ் ஆக போறது ஐ திங்க் இட்ஸ் இன் மார்ச் ஆர் ஃபெப் எண்ட் அப்படின்னு நெனைக்கிறேன். தெரியல மார்ச்ன்னு தான் நெனைக்கிறேன் மோஸ்ட் ப்ராபப்லி இந்த படம். ஸோ பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹாரர் ஃபேண்டசி வேற. அண்ட் சாங் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குங்க கைஸ். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து வீடியோ ரியாக்ஷன் எடுக்கும்போது நான் லைட்டா ட்ரை பண்ணி கேட்டேன். வீடியோ ரியாக்ஷன் எடுக்கும்போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அப்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃப்ராங்கா சொல்லணும்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்கும்போது ஓகேயா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் இப்போ கேட்ட பிறகு இன்னொரு வாட்டி கேட்கணும்னு தோணுது. அண்ட் இன்னொரு வாட்டி கேட்கணும். பட் ஆனா வித்தவுட் விஷுவல்ஸ் வெறும் Spotifyல இந்த பாட்ட மட்டும் ப்ளே பண்ணணும். அப்பதான் அதனோட அந்த ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு. பொதுவாவே இந்த மியூசிக் வந்துட்டு இட்ஸ் சச் அ திங் தட் வித் விஷுவல்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த விஷுவல்ஸ் உங்கள கவர்ந்துரும். ஸோ நீங்க அந்த விஷுவல்ஸ்ல மோர் கான்சன்ட்ரேட் ஆயிடுவீங்க. ஸோ வென் யூ ஆர் ஹியரிங் அ சாங்
அந்த சாங்க நீங்க வந்துட்டு உங்களுக்கு உண்மையாவே அது ஹிட் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியணும்னா, ப்ளே இட் ஒன்லி த மியூசிக் மட்டும் ப்ளே பண்ணுங்க. லைக் யூடியூப் மியூசிக்ன்னு இருக்கும்ல. அதுல போயிட்டு இதே சாங்க வந்து ப்ளே பண்ணுங்க. அதுல வரும் அந்த மியூசிக் மட்டும் தான் ப்ளே ஆகும். அந்த மாரி இருக்கிறது. இல்லன்னா வந்து Spotify இஸ் த பெஸ்ட். Spotify ஆர் Wynk அதுல வந்து நீங்க ஹெட்ஃபோன்ஸ போட்டுட்டு ஒரு சைடு மட்டும் போட்டுக்காதீங்க. 2 சைடு போட்டுக்கங்க. ஏன்னா நான் இந்த மாரி தான் கேட்பேன். நான் ஒரு சைடு மட்டும் கேட்டுட்டு அது வந்து அவ்வளோ பெருசா வந்து மேஜிக் கிரியேட் பண்ணாது. நீங்க 2 சைடுமே ஒரு பாட்டு வந்துட்டு 2 சைடுமே அந்த ஹெட்ஃபோன்ஸ போட்டுட்டு ஒரு பாட்ட கேட்கும்போது தான், உங்களுக்கு அந்த பேஸு, அப்புறம் அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு அது ஃபீல் பண்ண முடியும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு தனித்தனியா ஃபீல் பண்ணணும்னா, மை ரெக்கமெண்டேஷன் இஸ் வேர் அ ப்ராப்பர் ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் லிசன் டு மியூசிக். ஸோ யூ கேன் ஃபீல் இட் குட். அண்ட் முக்கியமா லிரிக்கல் வீடியோ பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்கும். நம்ம அந்த லிரிக்கல் வீடியோல வந்து நம்ம பேக்கிரவுண்ட் அந்த என்ன சொல்றது? அந்த ஃபோட்டோஸ், அந்த இமேஜஸ் இல்ல வீடியோஸ் மேல நம்ம கண்ணோட்டம் நெறைய இருக்கும். லைக் எனக்கே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது. பேக்கிரவுண்ட் செம்மையா இருக்கேப்பா! வேற லெவல்ல இருக்கேப்பா! யார்ப்பா அந்த டிஓபி? அந்த மாரி தான் நான் இப்ப அந்த மாரி தான் இருக்கும். ஏன்னா அது வந்து விஷுவலா நம்ம பார்க்குறோம்ல. ஸோ மை ஐஸ் வில் பி ஃபர்ஸ்ட் ரியாக்ட் அப்படின்ற மாரி தான். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மியூசிக் உங்களுக்கு தனியா தெரிஞ்சு, அந்த மியூசிக்க பத்தி உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியணும்னா பிளேட் இன் ஸ்பாட்டிஃபை. அதேதான் நானும் பண்ண போறேன். ஏன்னா, இப்ப இந்த வாட்டி கேட்கும்போது மியூசிக் நல்லா இருக்கு. மேபி ஸ்பாட்டிஃபைல கேட்கும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு வந்துட்டு அந்த மியூசிக் பத்தி தெரியும். லைக் நான் இப்ப சொன்னேன்ல 2, 3 இடத்துல வந்துட்டு ஐ ஃபெல்ட் லைக் இது ஏதோ ஒரு பாட்டோட ரிசம்பிள் ஆகுதுன்ட்டு. மேபி ஸ்பாட்டிஃபைல கேட்கும்போது அந்த பாட்டு மட்டும் தனியா கேட்கும்போது, அது ரிசம்பிள் ஆகாமயும் போகலாம். இல்ல அது என்ன பாட்டுன்னு கூட நம்ம கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல. வேற எங்கேயாச்சும் கூட அதே மாரி இருக்கலாம். எனக்கு அது இருந்துச்சு. எனக்கு அந்த இந்த இடத்துல லைட்டா அது ஃபீல் ஆச்சு. அப்புறமா வேற எந்த இடம்னு சரியா பாயிண்ட் பண்ண முடியல. பட் ஒரு 2 இடத்துல மட்டும் அது ஃபீல் ஆச்சு. எனக்கு லைட்டா ஃபீல் ஆச்சு. பட் மத்தபடி இந்த மியூசிக் சூப்பரா இருக்கு. அண்ட் லிரிக்ஸுமே நல்லா இருக்கு. அண்ட் யா கைஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் அண்ட் மை லைவ் ரியாக்ஷன் அப்படின்ற மாரி மை லைவ் ரிவ்யூ சாரி ரியாக்ஷன் சொல்ல முடியாது. ரிவ்யூ. ஸோ இனிமேல வந்து இந்த மாரி தான் டீசர் அண்ட் லிரிக்கல் சாங்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் திங் விச் இஸ் கமிங் இன் யூடியூப் ஐ கோனா ரியாக்ட். பட் ஆனா லைவா உட்காந்து அத பார்த்து உடனே சுட சுட ரியாக்ட் பண்ண போறேன். சாரி ரிவ்யூ குடுக்க போறேன். அண்ட் யா ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் எத பத்தி ரிவ்யூ பண்ணலாம்? இல்ல எத பத்தி நான் வந்து லைவா ரிவ்யூ பண்ணிட்டோம் பார்த்த உடனே. அண்ட் முக்கியமா இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த பாட்டு நான் வந்துட்டு ஃபுல்லாலாம் கேட்கல. கொஞ்சம் தான் கேட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து லைக் ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ ரியாக்ஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்குனேன். பட் இட் டிட்ன்ட் வொர்க் அவுட் வெல். ஸோ அதனால நான் வந்துட்டு மறுபடியும் இதுக்கு வந்தேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வாட்டி அஃப்கோர்ஸ் நான் கேட்டேன். நான் அத உண்மைய ஒத்துக்கிறேன். இது நான் இப்போ போட்டது வந்து செகண்ட் வாட்டி கேட்டது. பட் அதனால கொஞ்சம் இதுவா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வாட்டிலேருந்து நான் வந்துட்டு அ உங்களோடயே சேர்ந்து அ இது பார்த்துட்டு அப்படியே வந்து ரிவ்யூ குடுக்க போறேன். ஸோ யா கைஸ் உங்களோட சைட் ஆஃப் ரிவ்யூ சொல்லுங்க. இந்த பாட்டுக்கு நீங்க என்ன நினைச்சீங்க? கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அப்படின்னு சொல்லிட்டு கீழ நெறைய பேர் கமெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன மாரி யாராவது சொல்லியிருக்காங்களான்னு பார்ப்போம். ம். நைஸ் சாங். ஓகே. கமெண்ட் அவ்வளோ பெருசாலாம் எதுவும் இல்ல. வெறும் 15 கமெண்ட்ஸ் தான். ஏன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்க ஏதாச்சும் என்ன கமெண்ட் போடுறீங்கன்னு சொல்லுங்க. இங்கேயே கூட போடுங்க. நான் வேணா வந்து அப்புறமா கூட வந்து பார்க்குறேன். இல்லையா நீங்க வந்துட்டு என்னோட நான் அப்லோட் பண்ற அந்த இடத்துல கூட போய் போடுங்க. அண்ட் யா அண்ட் இன்னொரு விஷயம் நான் போடுற இந்த ரிவ்யூ லைவா போடுறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க யாராச்சும் புதுசா வந்து இத வந்து பார்க்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பாட்ட கேளுங்க. நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறமா இங்க வாங்க. யூ நீட் டூ யூ சீ மை ரிவ்யூ பிகாஸ் எப்படின்னா நான் நான் இந்த தப்பு நெறைய வாட்டி பண்ணியிருக்கேன். நான் ஒரு பாட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட்டு ரிவ்யூ பார்த்துருவேன். ரிவ்யூ பார்த்துட்டு வந்துட்டு இல்ல ரியாக்ஷன் வீடியோ பார்ப்பேன். அந்த ரியாக்ஷன் வீடியோ பார்த்துட்டு வந்து நான் அந்த பாட்ட கேட்கும்போது எனக்கு அதே மாரி தோணும். ஸோ அதனால தான் நான் சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட்டு பாட்டு கேட்டுருங்க. பாட்டு கேட்டதுக்கு அப்புறமா இங்க வந்து பாருங்க. ஸோ உங்களுக்கு அதே தோணுதா இல்லையான்றது நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். இல்லன்னு வச்சுக்கங்களேன், நீங்க என் தாட் ப்ராசஸ கேட்டு நீங்க அங்க போய் கேட்கும்போது, ஆமால்ல அவன் சொன்னது கரெக்ட் அப்படின்னு லைட்டா நம்மளுக்கே தோண ஆரம்பிக்கும். ஸோ அதனால சொல்றேன். ஸோ நெவர் டூ தட். அதனால ஃபர்ஸ்ட்டு நீங்க ட்ரெய்லரோ, டீசரோ ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னோட ரிவ்யூ வந்து பாருங்க. ஸோ யா கைஸ் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவ்வளோதான். அண்ட் யா அடுத்தது எந்த ட்ரெய்லரோ, இல்ல டீசர், இல்ல சாங் ஆர் வீடியோ சாங் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. அதுக்கு லைவா ரிவ்யூ பண்ணிடுவோம். பார்த்த உடனே சுட சுட ரிவ்யூ ஒண்ணு போட்டுருவோம். ஓகே. தேங்க் யூ கைஸ் அண்ட் பி சேஃப். அவ்வளோதான். தேங்க் யூ.